தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/3/2015 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:40 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெருமைக்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு நல்ல கருத்து 2 என்று சொல்லி எதையெல்லாம் நாம் 2ஆக வைத்திருக்கிறோம், அதை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அருமையான கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். வணங்கத்தக்கவர்கள் 2 பேராம். யார் என்று சொன்னால் தாயும் தந்தையும். அதே போல் வருவதும் போவதும் 2. என்ன என்றால் இன்பமும் துன்பமும் வந்து போகும். அதே போல் வந்தால் போகாதது 2. புகழ் பழி. புகழ் வந்தாலும் அது போகாது. புகழ் மிக்கவர்களாக வாழ்ந்தால் கடைசி வரை அவர்களை போற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒருவனுக்கு வீண் பழிகள் வந்துவிட்டாலும் அந்த பழி அவனுக்கு சுமத்தி கொண்டே இருப்பார்களாம். வந்தால் போகாதது 2. என்ன என்றால் புகழ் பழி. அதே போல் போனால் வராதது 2 என்னால் உயிர் மானம். உயிர் போனாலும் திரும்பி வராது. அதே போல் மானம் போனாலும் திரும்பி வராதாம். போனால் வராதது 2. தானாகவே வருவது 2. இளமையும் மூப்பும் தானாகவே வந்துவிடும். இளமை வருவதும் தானாக வந்துவிடும். அதே நேரத்தில் மூப்பு வருவதும் தானாகவே வந்துவிடும். நம்முடன் வருவது 2. பாவமும் புண்ணியமும். நம்மோடு சேர்ந்து வருவது செல்வங்கள் வருவதில்லை. எனவே பாவமும் புண்ணியமும் 2 மட்டும்தான் நம்மோடு சேர்ந்து வருவது. பிரிக்க முடியாதது 2. பந்தமும் பாசமும் பிரிக்க முடியாதது. எப்படி இருந்தாலும் அந்த பந்தபாசம் அவர்களை ஆட்கொள்ளுமாம். எனவே பிரிக்க முடியாததாக இருப்பது. அழிவை தருவது 2. இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கையில் அழிவை தருவது 2. ஒன்று பொறாமை, மற்றொன்று கோபம். அவன் அப்படி இருக்கிறானே என்று சொல்லி பொறாமைப்படக்கூடாதாம். நாம் நம்முடைய முன்னேற்றத்தையே பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பொறாமைப்பட்டால் அது அழிவை கொண்டு வந்து விட்டுவிடும். அதே போல் கோபப்பட்டாலும் அப்படித்தான். தீரா கோபம் போராய் முடியும் என்பார்கள். எனவே அது போரிலே தான் போய் முடியுமாம். எனவே இந்த 2ஐயும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அழிவை தருவது 2. பின்னாலே தவிர்க்க இயலாதது 2. பசி தாகம் 2ம் தவிர்க்க இயலாதது. இப்படி 2 வகைப்படுத்தி சொல்லி வாரியார் சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். இவற்றிலே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது பொறாமை, கோபம். பிறர் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் சாந்த குணத்தை மேற்கொள்ள வேண்டும், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேலைகள் கிடைத்து வேதனை அகலுகின்ற நாள் இந்த நாள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சில சமயங்களில் உருவாகலாம். ராசிநாதன் செவ்வாய் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ரிஷபராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வந்து சேரும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் 12இல் இருப்பதால் பயணத்தால் ஒரு செலவு உண்டு. சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு பெண்வழி பிரச்சனைகளுக்கும் ஒரு சிலர் ஆட்பட நேரிடும். சேமிப்பு கரைகிறதே என்றும் கவலைப்படுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள் இந்த நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். நாடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும், அது செயல்படும். கடகராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்று கையிருப்புகள் கரைகின்ற நாளாகவும் அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 6க்கு அதிபதி குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அவரோடு ராசிநாதன் இணைந்திருக்கின்றார். 3ஆம் இடத்திலே ராகு பலம் பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நூதன பொருட்களை வாங்குவதிலோ அல்லது இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலோ நீங்கள் விரயங்கள் செய்ய நேரிடும். நண்பர்கள் மதியத்திற்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலுகின்ற நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்கின்ற நாள்.
இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் மேலும் நற்பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். பயணத்தால் பலனுண்டு. உறவினர்களின் பாசமழையில் நனைவீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வியப்படையப் போகின்றீர்கள். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வரவு இருமடங்காக உயரும். வழிபாட்டில் கவனம் செலுத்த முன்வருவீர்கள். பாகப்பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருப்பது இன்றைக்கு சுமூகமாக முடிவடையலாம். ஆரோக்கியத்திற்காக ஒரு சிறு தொகையை செலவிடும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 2 சனி இருப்பதால் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசியுங்கள். ஏனென்றால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். விருச்சிக ராசி நேயர்களே, உலாவரும் கிரகங்களால் உன்னத நிலையை அமைத்துக் கொள்கின்ற நாள் இந்த நாள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். செல்வ நிலை உயரும். வருமான பற்றாக்குறை அகலும். இந்த நாளில் வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்தினால் மேலும் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இயலும். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்லவிதமாக முடிவடையப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்க முழுமையாக செயல்பட வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் குரு 8 இருக்கிறார். எனவே நீங்கள் யோசித்து செயல்படுவதுதான் நல்லது. நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்திலும் அமைதி சற்று குறைவாகவே இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறையலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள். வளர்ச்சி கூட என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். தொழில் மாற்று சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் இருக்கும் இடத்திலேயே நீடித்து இருப்பதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள் இந்த நாள். செலவுக்கேற்ற தொகை வந்து கொண்டே இருக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உற்சாகமாக பணிபுரிய வழிவகுத்து கொடுப்பார்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு செலவுகள் அதிகரிக்கும் நாளாக அமையப் போகின்றது. திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு திகைக்க வைக்கலாம். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். 6க்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவுகளும் உண்டு. பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செய்தால்தான் சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.